மாதம்பட்டி ரங்கராஜ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு பிரபல சமையல் கலைஞர். சோ சினிமாவுல சில படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாரு. ஆனா படங்கள் அவருக்கு பெரிய ரீச் கொடுக்கல. சொந்த தொழில் கை கொடுத்துச்சு. எந்த ஒரு பிரபலத்தோட நிகழ்ச்சியா இல்ல அரசியல்வாதியோட நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுலயா இருந்தாலும் இவரோட சமையல் தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தொழில் ஆரம்பிச்ச வேகத்துல ரொம்ப பிரபலமானாரு. தன்னோட தொழிலை அடுத்தடுத்து அப்படியே அப்கமிங்ஸ் நிறைய லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டுட்டு போய்கிட்டே இருந்தாரு. இதுக்கு இடையில மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவை மறுமணம் செஞ்ச விவகாரம் வந்து ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இணையத்துல ரொம்ப வைரலா போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஆனா திருமணத்தை அவங்க வந்து பதிவு செய்யல. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்குது. சோ ஜாய் கிறிசல்டா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு ஒண்ணு இப்ப வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தான் வந்து கர்ப்பமா இருக்கிறனால ஆடை வடிவமைப்பாளர் வேலையை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியும், 7ஆம் மாத கர்ப்பமா இருக்கிறதால தன்னோட மருத்துவ செலவு, வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லி இதர செலவுகளுக்காக மாதம் 6,50,000 வந்து பராமரிப்பு செலவு தொகையை ரங்கராஜ் வழங்க உத்தரவிட வேணும் அப்படின்ற மாதிரியும் மனுவில் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க.